இந்தியா, இங்கிலாந்து இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியில் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றதோடு சீரிஸையும் முழுமையாக கைப்பற்றியுள்ளது இந்திய அணி. குறிப்பாக இப்போட்டியில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான துருவ் ஜுரல் முதல் இன்னிங்ஸ் மற்றும் இரண்டாவது இன்னிங்ஸ் என இரண்டிலுமே நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினார். எனவே இப்போட்டியில் இவருக்கு ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்பட்டது. இப்போட்டியின் வெற்றிக்கு பிறகு பேசிய துருவ் ஜுரல், நாங்கள் சூழலுக்கு ஏற்றவாறு விளையாடினோம். முதல் இன்னிங்ஸிலும் அப்படித்தான் நான் விளையாடினேன். முதல் இன்னிங்ஸை விட இரண்டாவது இன்னிங்ஸில் குறைந்த இலக்கு தான் வரும் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆகையால் தான் சூழலுக்கு ஏற்றவாறு விளையாடினேன். முதல் இன்னிங்ஸில் டாப் ஆர்டர்கள் சரிந்தபோது கீழ்வரிசை பேட்ஸ்மேன்களுடன் நான் விளையாடினேன். எனவே இப்பாராட்டு என்னை மட்டும் சேராது, அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். ஜேமி ஆண்டர்சன், மார்க் வுட் போன்ற வீரர்களை எதிர்கொண்டது மகிழ்ச்சியாக உள்ளது. காரணம், அவர்களை நான் டிவியில் தான் பார்த்திருக்கிறேன். நானும் சுப்மன் கில்லும் 10 ரன்கள் பிரித்து இலக்கை கட்டமைத்து விளையாடினோம் என்று அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் சரியான நேரத்தில் சுப்மன் கில்லும் ஒரு நல்ல பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி வெற்றிக்கு வழிவகை செய்துள்ளார். எனவே இவ்வெற்றிக்கு பிறகு சுப்மன் கில் பேசும்பொழுது, இங்கிலாந்து பவுலர்கள் எங்களை கடும் நெருக்கடியில் இழுத்து பிடித்தார்கள். இருப்பினும் எங்களின் தொடக்க வீரர்கள் எங்களுக்கு நல்ல அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தார்கள். இதன் மூலம் என் மீது இருந்த அழுத்தம் எனக்கு குறைந்தது. பவுண்டரிகள் அடித்துவிடக்கூடாது என்பதற்காக பவுண்டரி எல்லைகளில் இங்கிலாந்து வீரர்கள் நின்றிருந்தனர். இச்சூழலுக்கு ஏற்ப சிங்கிள்களை நாங்கள் அதிகம் எடுக்க தொடங்கினோம். இத்தொடரில் அதிக முறை நான் LBW ஆகியுள்ளேன். ஆகையால் இப்போட்டியில் LBW ஆகிவிடக்கூடாது என்பதற்காக பிட்ச் ஆஃப் த பாலுக்கு இறங்கி வந்து ஆடினேன். முதல் இன்னிங்ஸில் துருவ் ஜுரல் நன்றாக விளையாடினார். அவர் மனநிலைக்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொண்டு அதே மனநிலையுடன் நானும் விளையாடினேன். டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடரை வெல்வது எங்களுக்கு முக்கியமான விஷயமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் இத்தொடரில் சீனியர் வீரர்கள் இல்லாதது எங்களுக்கு மிகவும் பின்னடைவாக இருந்தது. எனினும் ரோஹித் சர்மா எங்கள் மீது நம்பிக்கை வைத்து சுதந்திரமாக விளையாட வற்புறுத்தினார் என்றும் சுப்மன் கில் பேசியுள்ளார்.